2 வாரத்துக்கு முன்னாடி தான் விதார்த் நடிச்சு அஞ்சாமி படம் வெளிவந்தது. அதுக்குள்ள அவர் நடிச்சு இன்னொரு படமா? அதுவும் போலீஸ் கேரக்டர் இல்லையா? அதுவும் சைக்கோ த்ரில்லரான்னு ஒரு ஆச்சரியத்த ஏற்படுத்துச்சு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள திருப்திப்படுத்துச்சா? இல்லையா? வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது லாந்தர் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகள போடுறதுக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ லாந்தர் திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோமா? கோயம்புத்தூர்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு விதார்த். நேர்மையான போலீஸ் அதிகாரி. அதனால முதல் காட்சியிலேயே ஒரு பெரிய கள்ளசாராய கும்பல பிடிக்கிற மாரி அவருக்கு ஓப்பனிங் வச்சிருக்காங்க. ஆனா அது நிஜமாவே அதிரடியா இருந்துச்சா இல்லையாங்கிறத பத்தி பின்னாடி பார்க்கலாம். விதார்த்தோட மனைவி ஜானுவுக்கு ஆக்ரோஃபோபியான்னு ஒரு அரிய வகை டிஸார்டர் இருக்கு. எதையாவது பார்த்து பயந்தாங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் வந்துரும். அப்படியே பொத்துன்னு விழுந்து தூங்கிடுவாங்க. அப்புறம் படத்துல நகுல் அண்ட் மஞ்சுன்னு இன்னொரு இளஞ்சோடியும் இருக்கு. இந்த 2 ஜோடிகளோட காட்சிகளையும் ஒரே இரவுல நடக்கிற சம்பவங்களா மாத்தி மாத்தி பேரலலா காட்டுறாங்க. படத்தோட கான்ஃப்ளிக்ட் எங்க முளைக்குதுன்னா, விதார்த் மனைவியோட தூங்குறப்போ கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் வருது. சிட்டியில முகத்த மூடின ஒரு சைக்கோ பார்க்குறவங்களை எல்லாம் மண்வெட்டியால அடிச்சு கொன்னுட்டு இருக்குங்கிற தகவல சொல்றாங்க. விதார்த்தும் அவசர அவசரமா கிளம்பி போறாரு. போனவரு அந்த சைக்கோவை பிடிச்சாரா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டுற அந்த சைக்கோ யாரு? இதில் டைரக்டர் நம்மளுக்கு கொடுக்க விரும்பின எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ச்சி ட்விஸ்ட் என்னங்கிறது தான் கதை. கேட்க நல்லா இருக்கிற மாதிரி தோணுதா? ஆனால் படம் அப்படி இல்லை. அதான் பிரச்சனை. அதுக்கு முக்கிய காரணம், எந்த கேரக்டருமே காட்சியுமே ஒழுங்கா எழுதப்படலை. ஒருவேளை யாராவது சரியா எழுதி கொடுத்திருந்தா கூட அது இந்த டீம் சிறப்பா பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேக்கிங் அந்த அளவுக்கு உலகமகா அமைச்சூர்தனமா இருக்கு. சீரியஸான சீன்ல எல்லாம் டென்ஷனுக்கு பதிலா சிரிப்பு தான் வருது. சத்தியமா விதார்த் எதை நம்பி இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. படத்துல அவரோட நடிப்பை தவிர அவர் எதுவுமே ஒழுங்காவும் இல்லை. அவரோட பெர்ஃபார்மன்ஸே கூட நிறைய காட்சிகள்ல கன்வின்சிங்காவே இல்லை. ஆனால் அதுக்கு அவர் மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது. லேக் ஆஃப் எக்ஸிகியூஷன் தான் காரணம். ஒரு காட்சியில என்ன பண்ணணும்னு ஆர்டிஸ்ட்டுக்கு சரியா விளக்கப்படலைன்னா, எவ்வளவு நல்ல ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்க திறமை இப்படி தான் வீணா போகும். ஒரு ஏசிபியோட இன்ட்ரோ சீனை எவ்வளோ எஃபெக்டிவா எடுக்கணும். ஆனால் சமீபத்தில் வந்த எந்த படத்துலையுமே இவ்வளோ வீக்கான ஒரு இன்ட்ரோ சீனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இந்த கள்ளசாராய கும்பலாவது விதார்த்தை பழி வாங்குறதுக்காக பின்னாடி வேற லெவல் பிளானோட வரும்னு பார்த்தா, டேரக்டர் கிட்ட அதுக்கான பிளான் இல்லை போல இருக்கு. படத்தில் டயலாக் கூட எதுவுமே சரியில்லை. விதார்த் பொண்டாட்டி கிட்ட ஆசையாக பேசுகிறப்போ அடி கழுதன்னுலாம் கொஞ்சம் பேசுகிறாரு. அதான் ரொம்ப ஓல்டு ஸ்கூல் ரைட்டிங்காக இருக்குது. பொதுவாக ஒரு சீக்வன்ஸை பேரலாக மாற்றி மாற்றி காட்டுறது படத்தோட பேச கூட்டுறதுக்கு தான் உதவும். ஆனால் இந்த படத்தில் அது நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கு தான் உதவி இருக்குது. படத்தில் விதார்த்தோட மனைவிக்கு ஆக்ரோஃபோபியான்னா சைக்கோவுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு கதை விடுறாங்க. அதுவும் அதுக்கு பின்னாடி சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக்காக அவங்க காட்டுறதெல்லாம் நாடகத்தனத்தோட உச்சமாக இருக்குது. ஒரு சின்ன வயசு கேரக்டர் நல்ல துணி அயன் பாக்ஸை வச்சு கொளுத்தி விட்டுட்டு சிரிச்சா பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? கடுப்பாகி 4 சாத்து சத்துவாங்களா? இல்லை அந்த குழந்தைகிட்ட பயந்து போய் நிற்பாங்களா? பயந்து போகிற மாதிரி தான் அதை காட்டணும்னா நிஜமாவே அதை நம்ம பயந்து போகிற அளவுக்கு அந்த காட்சியை எடுத்துருக்கணும். அது டோட்டலாக மிஸ்ஸிங்கு. ஒட்டுமொத்தமாக இந்த ஃப்ளாஷ்பேக் கண்டென்ட்டில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சும்மா காமோசமானு எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் ப்ரெசென்ட்டில் அந்த சைக்கோ கொலவெறித்தனமாக தெருவில் நடக்கிறப்போ எதுக்கு காலை விந்தி விந்தி நடக்குதுன்னே புரியல. இந்த மாதிரி மண்ட குழப்ப காட்சிகள் படத்தில் நிறையவே இருக்குது. அதை விட பெரிய குழப்பம், இந்த படத்துக்கு லாந்தர்னு ஏன் பேர் வச்சாங்கன்னே தெரியல. எப்படி மூளையை கசக்கி பிழிஞ்சு பார்த்தாலும் அதுக்கான காரணத்தை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. பொதுவாக ஒரு த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்? ஐயோ என்ன ஆகுமோன்னு பயங்கர டென்ஷனை தானே கிளப்போம். ஆனால் அதையும் இங்கே காமெடியாக தான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. விதார்த் சைக்கோவை தடுக்கிறதுக்காக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. ஆனால் ஸ்பீடு படத்தோட டேரக்டர் யோசிச்ச அந்த விஷயத்த அதே எஃபெக்டில் பண்ணணும்னு விதார்த்தம் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் படாத பாடு பட்டிருக்காரு. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிக்யூஷன் சரியில்லாததால் இந்த கிளைமேக்ஸ் டென்ஷன்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அப்புறம் விதார்த் பொண்டாட்டிகிட்ட கடைசியாக சொல்கிற விஷயம் தான் பெரிய ஹைலைட்டு. மனைவியோட ஃபோபியாவிலேருந்து விதார்த் அவளை வெளில கொண்டு வந்துட்டு தான் சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இதான் படத்தில் அவங்க சொல்ல விரும்பின மெசேஜானு சுத்தமாக புரியல. மற்றபடி ஒட்டுமொத்த படமே ரொம்ப சுமாராக இருக்கிறதுனால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை இந்த படத்தில். நிஜமாவே இது இந்த நேர்மையான போலீஸ் அதிகாரி பற்றின படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா வர பாரபட்சம் இல்லாத நேர்மையான விமர்சனம் தான். ஒருவேளை இந்த படத்தை பார்க்குறப்போ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ஏன் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.